உக்காளி நான் பல மேனு கேள்விப்பட்டிருக்கீங்க. சூப்பர் மேனு, ஸ்பைடர் மேனு, பேட்மேனு, ஹீ மேனு, சக்திமானு அந்த மாதிரி பல மேனு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மேனு வந்து ஆம்லெட் மேனாமியா. ஆம்லெட்டுக்குன்னே நம்மால வந்து பெத்து வளர்த்து டெல்லியில ஓட விட்டுருக்காங்க. நம்மால ஃபுல்லா ஆம்லெட் அப்படியே பண்ணாருச்சுவோங்க. அது என்னமோ டிஃப்ரெண்டா பயங்கரமா சீஸ் அது இதுன்னு போட்டு பயங்கரமா பண்ணுவாப்புல. சரித்தேனே ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடுனே அப்படின்னே. நில்லுப்பா கழுத்துல ஹெட்செட்டை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துக்கலாம். ஏன்னா போன் வந்து அவங்களுக்கு எடுத்து பேச முடியாதுன்னு சொல்லி கழுத்துல ஹெட்செட்டை மாட்டி நீட்டா வந்து ஒரு அழுக்கு துணியை எடுத்து அப்படியே தொடச்சு விட்டு பயங்கரமா அப்படியே நீட்டாக்கி விட்டு பட்டர் எடுத்துட்டாங்க. உட்காந்து எல்லாத்துக்கும் அந்த ஊர்ல பட்டர் போடுறாங்க. எல்லாத்துக்கும் சோறு குழம்பு சாம்பார் சோத்துல கூட பட்டர் போடுறாங்க. நம்ம ஊர்ல நெய் தேவை சாப்பிடுவோம். அவங்கள பட்டரை வச்சுருக்கீங்க. எப்படி பட்டரை போட்டு திங்கிறான்னு தெரியல. எல்லாம் ஒண்ணுதான். பட்டரை காசுல நெய் அவங்க பட்டரை அப்படியே கட்டியா போட்டு திங்கிறாங்க. இந்த ஆளு ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எனக்கு ஒரு இளவும் புரியல. சரி சீக்கிரம் ஆரம்பிங்க, வேலையை ஆரம்பிங்கன்னோட நீட்டா பட்டரை போட்டு அப்படியே என்ன அப்படி வர அப்படியே ஓட விட்டாங்க. அப்படியே சட்டிக்குள்ளே ஓடுது பட்டர் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடிட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த முட்டை தான் ஸ்பெஷல் முட்டையா. டபுள் முட்டை. முட்டை ஒண்ணுதான் உள்ள கரு 2 ட்வின்ஸு. ட்வின் பேபிஸ் எல்லாம் 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஒரு 6 8 முட்டை. ஆமா 8 ட்வின்ஸு. 8 கருனா 4 முட்டை 2 கரு. ஏதோ ஒரு குழப்படி ஆயிப்போச்சு எனக்கு. இப்ப மொத்தம் வந்து 8 கருவை போட்டு விட்டு நீட்டா அப்படியே அதை வந்து பாயில் பண்ணி விட்டு தனியாக அவருக்கே ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வராங்களாம். 2 கரு முட்டையை வந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த இது வயிற்றுல இருக்கும்போது குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி இது ட்வின்ஸான்னு பார்த்து அந்த மாதிரி இப்படி வருமா அவருக்கு. ஏண்டா நீ நான் சொல்றேன் எனக்கே பொறுக்க மாட்டேங்குது. இப்போ என்னன்னா அந்த மாதிரி போட்டு விட்டு என்ன பண்றாரு மேலே அப்படியே சைடு அப்படி பண்ணி விட்டு அந்த கருவை உடைக்காம அழகா அப்படி போட்டு இருக்காப்புல. மேலே அப்படியே பரபரன்னு அந்த வெங்காயத்தை தூவி அதுக்கப்புறம் மேலே அப்படியே அந்த தக்காளியை போட்டு வெங்காயத்தை போட்டு அப்புறம் என்னது பச்சை மிளகாயை போட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு நீட்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றாப்புல. இந்த எக்ஸ்பிளைன் பண்றா இல்லையா நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வச்சுருப்பேன் போல. அதுக்கப்புறம் மறுபடியும் இனத்தை எடுத்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாப்புல. எனக்கு இவர் சொன்னது ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் பண்ணதை பார்த்தோம்னு சொல்லி பயங்கரமா இருந்துச்சு. தரமா பயங்கரமா அப்படியே வெறித்தனம் பண்ணியிருந்தாப்புல. அப்படியே அடுப்பை காய வச்சு அப்படியே பயங்கரமா வெறித்தனம் பண்ணியிருந்தாப்புல. மேல மசாலா அது இது எதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு உழப்பி எடுத்து எல்லாம் அவங்க வாயவே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் அந்த ஆம்லெட்டவே அப்படியே வாயை வச்சு ஊற பார்த்துக்கிட்டாங்க. நான் எனக்கு சொல்லு ஊத்திக்கிட்டு ஒரு சைடு இது என்னதான் பண்றாப்புல ஏதுதான் பண்றாப்புல பீட்சாண்டாப்புலையே பீட்சான்னா ஒரு அறிகுறியுமே இல்லையே அப்படின்ட்டு நானும் இப்படி பார்த்துக்கிட்டே கிடந்தேன். கேமரா பிடிக்க முடியாம கை வேற வலிச்சு போய் கிடந்துச்சு. வாட்டியில பெருசா விளாகலாம் எடுத்தது கிடையாது. அதனால நீட்டா கேமரா அவளுக்கு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவர் கொஞ்சம் லைட்டா நீட்டா பிடிச்சிருக்கணும். அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அதவே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் போட்டாருங்க. பிரிட்டு எடுத்துட்டு வந்துட்டாருங்க. இங்க ஃபோக்கஸ் பண்ணு நீ எங்க அங்க வர மயிரை பிடிக்கிட்டு அப்படின்ட்டாப்புல. சார்னே சொல்லிட்டு நீட்டா இங்கே இதுல ஃபோக்கஸ் பண்ணேன் சட்டியில ஃபோக்கஸ் பண்ணேன். அப்புறம் ஏதோ வேக வச்ச முட்டையை எடுத்து அதை 4 3 கட் பண்ணி அது என்னமோ பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல. 4 3 கட் பண்ணி கிடையாது துருவுறாப்புல. அப்படியே துருவை எடுத்து அப்படியே அந்த வேக வச்ச முட்டையை எடுத்து துருவி அந்த தேங்காய் மாதிரி ஆகி போச்சு. தேங்காய் துருவன் அப்படி இருக்கு அது மாதிரி ஆக்கிட்டாப்புல. அதை நம்ம போட்டு அப்படியே 2 ஆட்டி 2 குலுக்கி அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே குளன்னு அப்படியே அழகா போட்டு அப்படியே அழகா திருப்பி எடுத்து கைவித்ததாங்க. இதெல்லாம் கைவித்ததான் காரணம். டெய்லியும் போட்டு இந்த மாதிரி அடின்னு அடிச்சோம்னா நீட்டா அப்படியே இந்த மாதிரி அழகா வரப்போகுது. இந்த மாதிரி ஆம்லேட் வரப்போகுது. டெய்லியும் போட்டு சட்டியை அடிச்சேன்னு சொன்னேன். நீங்க வாட்டுக்கு எங்கிட்டு மைண்டு வேற எங்கிட்டு போய் ஏன் பக்கத்து திரும்பிடாங்க என்னடா நம்ம 18+ பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சட்டியை அடிக்கிறாங்க. அதை போட்டு சொல்லுவாங்க எப்படிதான் செப்புலான்னு சொல்லுவாங்க. நல்லா அடிச்சு சமடா அப்படின்னு வாங்க. அது மாதிரி அடிச்சு சமைச்சு நீட்டா என்ன பண்றாப்புல 2 தட்டு ஒரு தட்டு சுட்டு போடும்ல. ஆனால் 2 தட்டை போட்டு அப்படியே அமுக்கி வச்சு நல்லா வேக வச்சு உக்காளி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டாப்புல. அழுத்தி பிடிச்ச உக்காளி நல்லா வேகட்டோம்டா உக்காளி நல்லா சாப்பிடுங்க அப்படின்ட்டு பேர் அப்படின்ட்டு நல்லா வேக வச்சுட்டாப்புல. அப்படியே வெந்ததோட என்ன பண்ணிட்டாப்புல ஒரு திருப்பு மட்டார்னு ஒரு திருப்பி அழகா அப்படியே வச்சு அழகா காமிச்சாப்புல. இதுதான் ஆம்லெட்டு பீஸாண்டாப்புல இல்ல அடங்கொக்கால ஓலி அப்படின்ட்டு மேல 4 சீஸை போட்டு இதெல்லாம் திண்டோம்னா சீக்கிரம் சாகிறதுக்கான அறிகுறி இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் திங்க தப்பு இல்லை. ஒரு நாள் திண்டு செத்தா கூட பிரச்சனை இல்லை. ரெகுலரா திங்கிறவங்க நிலைமையில நினைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பிபி கொலஸ்ட்ரால் அம்புட்டு வந்து சாக வேண்டியது சீக்கிரம். மறுபடியும் அந்த சீஸை போட்டு மறுபடியும் ஒரு அமுக்கு நல்லா நச்சுன்னு ஒரு அமுக்கு. அதனால கை சுடுதா என்னன்னு தெரியல நானும் பார்த்துட்டு இருந்தேன். சீஸை போட்டு அமுக்கி அதுக்கப்புறம் அழகா அப்படி போட்டு மேலே மறுபடியும் சாஸை போட போறாருன்னு நினைக்கிறேன். சாஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்போ என்ன அந்த மனுஷன் பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு நானும் அடுத்தடுத்து வாயை பொழந்துட்டு பார்த்துட்டே கிடந்தேன். இன்னும் இது மேலே வேற ஏதாவது டாப்பிங்ஸ் போடுவாங்களா இல்லையா என்னதான் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைல்டு லேபர் வச்சிருக்காங்க. ரொம்ப சங்கடமா போச்சு. அந்த சின்ன பையனை போட்டு ரொம்ப வேலை வாங்கிட்டு இருக்காப்புல.
திட்டுறா இருந்தால் நான் சின்ன பையனை போட்டு திட்டிட்டு இருக்கிறாரு. என்னடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கே ஆகிப்போச்சு. கேட்டேன் அந்த தம்பிகிட்ட, படிச்சியா இல்லையா படிக்கிறியான்னு. அவன் படிக்கல வேலை பார்க்குறேன்யா. இந்த மாதிரி சின்ன பிள்ளையில வேலை பார்க்க விட்டு உங்களுக்கு வடக்கிங்க இந்த மாதிரி கெட்டு குட்டிச்சோரா ஆக்குறாங்க அப்படி பற்றியும். அப்படியே எஸ்ன்னு போட்டாப்புல. எஸ்ன்னா ஸ்ட்ரீட் பேசாதம்ல. அதனால எஸ்ன்னு போட்டு மேலே ரவுண்டை போட்டு என்னவோ பண்ணுறாப்புல. பண்ணி நீட்டை கொடுத்துட்டாப்புல. எனக்கு அப்படி பேச பேச வாய் ஊறிட்டே இருக்கு. நில்லுங்க எச்சியை விழுங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா நீட்டாக வந்து அப்படியே மேலே சாசை ஊற்றி அப்புறம் பச்சை கலர் சாசை ஊற்றுவாங்க, சிவப்பு கலர் சாசை ஊற்றுவாங்க, மாற்றி மாற்றி ஊற்றி அதுக்கு டெக்கரேஷன் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறாப்புல மேலே அப்படியே மசாலா அது இதுன்னு போட்டு நீட்டாக கொடுத்துட்டாப்புல. ஆனால் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 250 ஓவா. நல்லா வச்சு விட்டு போயிட்டாங்க 250 ஓவாய்க்கு. 250 ரூபாய் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு 4 பரோட்டா 2 கலக்கின்னு திண்டு நான் பாட்டுக்கு வயிற்ற செமிச்சு விட்டு போயிருப்பேன். அதுவே ஜாஸ்தி தான், 2-4 பரோட்டானாலும் ஜாஸ்தி தான். 250 ரூபாய்க்கு இந்த பீஸா வாங்குங்க. இது என்ன கொஞ்சமாச்சு நியாயமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வாங்கி அப்படியே நான் சாப்பிடல, பக்கத்தில் இருக்கீங்க சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. கேட்டேன் எவ்வளோ கேட்டேன், இந்த மாதிரி 250 ரூபாண்டாங்க. பக்கத்தில் இருக்கீங்க வாங்கி சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் வந்து சும்மா வாயதான் பார்த்தேன். அந்த வாயை பார்த்துக்கிட்டு நான் ஒன்று ஆர்டர் பண்ணேன். நான் வேற ஒன்று ஆர்டர் பண்ணி தின்னேன். அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். மிளகா பீஸா தின்னேங்க நான். மிளகா ஆம்லேட் தின்னேங்க. இன்னும் எச்சு மறுபடியும் ஊறுது. நல்லா மிளகா ஆம்லேட் இருக்குல்ல, மிளகா போட்டு ஆம்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதை சாப்பிட்டேன். அது அடுத்த வீடியோ. இது வந்து பார்ட் 1, அது பார்ட் 2 பேசினாரு. ஆனால் அவர் பேசுகிறது என்னன்னு புரியலை. நல்லா ஏதோ நிறையா சொன்னாப்புல, நிறையா பீஸா ஆம்லேட் அப்படின்னு சொன்னாப்புல. கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே போடுறேன் நான்.